ஏற்கனவே வந்து அதிக பிள்ளைகளை பெற்றவர்கள் ஜிஹாத்தி வாக்கு வங்கி ஊடுருவல்காரர்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு என்ன மோடி மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க? அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கல, பிஜேபியினுடைய தலைவருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி பேசும்போது மாத்திரம் எலெக்ஷனில் ஒருத்தர் நிற்க போகிறாருன்னா ஸோ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவரை வெளியில் விட்டு அப்புறம்தான் அரெஸ்ட் பண்ணணுமா? அப்போ குற்றம் செய்தது என்ன? இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஜகவோட கணிப்பு என்னென்னா, சில மாநிலங்களில் அவங்க அதிகமான சீட்டுகள் வாங்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அமித்ஷா அவர்களே சொல்கிறாரு, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்கிறாரு. 10 வருடமாக என்ன பண்ணியிருந்தாங்க கேள்வி அதில் தூக்கி நிற்குது. மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் சொன்னீங்களே, அவரும் சொன்னார் சீனாவுடனான அந்த எல்லை பிரச்சனைகள்லாம் தீர்வு காணுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இப்போ நம்பிக்கையை சொல்லியிருக்கிறாரு. நேயர்களுக்கு வணக்கம். இது வேந்தரின் மக்கள் சபை. நாடாளுமன்ற தேர்தல் களம் பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. 6வது கட்ட வாக்குப்பதிவும் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு கட்ட வாக்குப்பதிவு மட்டுமே மீதம் இருக்கிறது. பாஜக 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற முழக்கத்தை வைத்தார்கள். ஆக இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. 2வது கட்ட தேர்தல், அந்த 2வது கட்ட வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே எங்கள் வெற்றிக்கான ஒளி தெரிந்துவிட்டது அப்படின்னு இந்தியா கூட்டணியினர் கூறினார்கள். அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக தென்னிந்தியாவில் யாருக்கு எத்தனை இடங்கள், பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி பாஜகவின் 400 இடங்கள் வெற்றி கனவு சாத்தியமா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக மதிமுகவின் திரு அந்தரிதாஸ் அவர்கள், வலதுசாரி சிந்தனையாளர் திரு சாய் சுதாகர் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு வாஷிங்டன் சுரேஷ் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு விக்னேஷ் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் அந்தரிதாஸ் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். 5வது கட்ட தேர்தல் அந்த வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே 310 சீட்டுகளில் வெற்றி பெற்று விட்டார் மோடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அமித்ஷா சொல்கிறார். அது எந்த கணக்கின் அடிப்படையில் இது வருது? இஸ் ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து பிஜேபியினுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே பரபரப்பாக வச்சுன்னு இருக்கணும். அடாமா சொல்வார், மனுஷனை பரபரப்பாக வச்சுருந்தா தான் நேற்றுக்கு என்ன பண்ணணுன்றதை மறந்துடுவாங்க அப்படின்னு. அப்படி தான் முதல் தேர்தலில் வந்து சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருடனும் அனைவரின் வளர்ச்சிக்காகவும் சொன்னாங்க. 2வது கட்ட தேர்தல் 2019 நடக்கும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் வைப்ரண்ட் அண்டு இன்க்ளூசிவ் டெமோக்ரஸின்னாங்க. அது என்ன டெமோக்ரஸின்னு நமக்கு புரியல. ஒருவேளை வந்து பாராளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு குறைபாடுகளை கேள்வி கேட்ட 146 எம்பிக்களை வெளியிலேயே தூக்கி எறிந்துவிட்டு நிறைய சட்டங்களை நிறைவேற்றினால அதை சொல்கிறார்களான்றது தெரியவில்லை. இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். இனி சாமியை வைத்துக்கொண்டோ ராமரை வைத்துக்கொண்டோ இனி காலம் தள்ள முடியாது, நாமளே கடவுளின் அவதாரம் என்று சொல்லிவிடுவோம். ஐ எம் நாட் பயாலஜிக்கல், மேபி சென்ட் பை காட் ஃபார் எ பர்பஸ் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். அப்படி இருந்த ஸ்லிப்ஸ் அண்ட் லிப்ஸ் அவருடைய உதடுகளுக்குள்ளே தெரிகிறது. ஒன்றையானால் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 4 கட்டம் முடிந்த பொழுது தென் மாநிலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. உத்தரப்பிரதேசத்துக்கு வரும்பொழுது அப்படியே சீனரியை மாற்றுறார். என்ன மாற்றுறாரு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எல்லா தென் மாநிலங்களும் ஊபியை அவமானமாக பார்க்கின்றன, தரக்குறையாக பார்க்கிறார்கள் என்கின்ற அந்த நரேட்டிவை செட் பண்ணிவிட்டு இன்னொன்னையும் சொல்கிறாரு. அவரே வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட் மாதிரி சொல்கிறாரு, புல்டோசரை எங்கு இடிக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது யோகிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா புல்டோசர் பாலிடிக்ஸுக்கு வந்துடுச்சு. ஆக அந்த நிலைமையில் தான் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தடுமாறுறாரு. தடுமாறுறாருன்னு எடுத்துக்கிறதா இல்லை வியூகம்னு எடுத்துக்கிறதா? இங்கே பீகார் மக்களே அவமானப்படுத்துகிறார்கள், தமிழகத்தில் உள்ளவங்க, தெலுங்கானாவில் உள்ளவங்க தென்னிந்தியாவில் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் வந்து கையாளுகிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? ஸ்ட்ராட்டஜின்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே வந்து யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு ஐநா சபையில் போய் பேசினேன் அப்படின்றாரு. அந்த தமிழ் மக்களை, அந்த தமிழ்நாட்டை வந்து பொதுவாக போய் இந்த சாவி எங்கே போயிடுச்சு, தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொதுவாக தமிழ்நாட்டை மையப்படுத்தி சொல்கிறார். அவர் வந்து அதுக்குரிய வி.கே. பாண்டியனை குறித்து பேசியிருந்தால் பரவாயில்ல.
இண்டிவிஜுவல்ன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் ஒரு தமிழ் நிலத்தைன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது சந்தர்ப்பவாதம் தானே, அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து அக்னி பாத்னு ஒன்று வந்திருக்கு. அக்னி பாத் இந்த 6வது கட்டத்தில் பிரச்சாரத்தில் தான் அது எடுத்துன்னு வராங்க. அதில் வந்து இது வந்து கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு எதிராக இருக்குதுன்னு எதிர்கட்சிகள் அப்படி தானே கேட்க தானே செய்வாங்க. அண்ணா சொன்னார், ஒரு இது எதிர்கட்சி எப்படி இருக்கும் பொழுது சொல்ல வேண்டும்போது ஆப்போசிஷன் இஸ் த லூப்ரிகேட்டிங் ஆயில் ஆன் த வீல்ஸ் ஆஃப் எ டெமோக்ராட்டிக் மெஷின் அப்படி சொன்னார். உராய்வு ஏற்படாமல் இருக்க அவ்வப்பொழுது இருக்கின்ற எண்ணெய் போன்று இருக்க வேண்டும் சொன்னார். இது மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் வந்து எலெக்ஷன் கமிஷன் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பிஜேபி என்ன சொல்லுது அப்படின்னா, இது எங்களுடைய கொள்கை முடிவு, பாலிசி டெசிஷன் அப்படின்றாங்க. ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கும்போது எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கத்தானே செய்வார்கள். இல்ல, அதுதான் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது விமர்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தேர்தல் ஆணையம் இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ராணுவம் சம்பந்தமான விஷயங்களிலும் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பு சம்பந்தமானதுங்க நோட் பண்ணி அவங்க சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஏற்கனவே வந்து அதிக பிள்ளைகளை பெற்றவர்கள் ஜிஹாத்தி வாக்கு வங்கி ஊடுருவல்காரர்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு என்ன மோடி மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க? அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கல, பிஜேபியினுடைய தலைவருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி பேசும்போது மாத்திரம் இவருக்கு காங்கிரஸுடைய தலைவருக்கு கொடுக்கல, அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன விதமான பாரபட்சம்? தலைவருக்கு கொடுத்தாங்களே சார், தலைவருக்கும் கொடுத்தாங்க, ராகுலுக்கு அப்புறம் ஏன் கொடுத்தாங்க? அப்போ மோடிக்கு கொடுக்க வேண்டியது தனியா போன மாதிரி இல்லையே சார். ராகுலுக்கு நோட்டீஸ் போச்சு, கார்கேவுக்கும் நோட்டீஸ் போச்சு. ஆனால் இங்கே மோடிக்கு நோட்டீஸ் போகலை, வெறும் ஜேபி நட்டாவுக்கு மாத்திரம்தான் நோட்டீஸ் போச்சு. ஆக என்ன விதமான வந்து அரசியல் இவங்க படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. கிரிமினலைசேஷன் பாலிடிக்ஸை ஒழிக்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு 4ஆம் கட்டத்தில் பேசுகிறாரு. ஆனால் என்ன சொல்கிறதுன்னா 40% ஆஃப் த சிட்டிங் பிஜேபி எம்எல்ஏஸ் ஹேவ் மெனி கேசஸ் அப்படின்னு சொல்லி, அதுவும் 20% ஆஃப் தம் வந்து சீரியஸ் அஃபென்சஸ், 302 உள்ளிட்ட மர்டர் உள்ளிட்ட அந்த வழக்குகள் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. இவர் வந்து கிரிமினலைசேஷன் எப்படி ஒழிக்க போகிறார்? அக்னிபாத்தில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், 4 வருஷம் நீங்கள் கொடுக்குறீங்களே, 4 வருஷத்துக்கு பின்னாடி அவங்களுடைய திசை வழி பாதை என்ன, அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரர்களாக அவரை மாற்றுவதற்கான திட்டமான்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குது. ஆக இந்த அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கணும். சார், இன்னொன்று கேட்டார் ராகுல், என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அந்த ராணுவத்தில் அந்த அக்னிபாத் திட்டத்தை பற்றி பேசும்போது ஏழைகளுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வார்த்தைகளை கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது பேசினாரு. அப்படிங்கிறதுனால தான் நோட்டீஸ் வந்தது எலெக்ஷன் கமிஷன்லேருந்து. பிஜேபி புகார் அளித்தவுடன் இது வந்தது. சரி, இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து பேசுறது இந்த சமயத்துல சரியானது தானா? அதுவும் பாதுகாப்பு சம்பந்தமானதெல்லாம் பேசுறோம் அப்படிங்கும் போது எப்படி சொல்லணும் சார்? ஏற்கனவே இந்த திட்டம் வரும்போதே இந்த விமர்சனங்கள்லாம் எழுப்பியாச்சு, எதிர்க்கட்சிகள் எழுப்பியாச்சு. இந்த சமயத்தில் இதை எழுப்புறது அப்படிங்கும் போது சரியானதான்னு அவங்க கேட்டாங்க. 5ஆம் கட்ட பிரச்சாரத்தில் தான் அக்னிபாத் என்ற பிரச்சனையே வந்து பிஜேபி கொண்டு வருது, அதை விமர்சனம் பண்ணாங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் வந்து அரசியல் ரீதியான விமர்சனங்களாகத்தான் அதை பார்க்க முடியும். ஆனால் இப்போ நடத்துறது அந்த அப்படி தான் நடக்குது. ஜெனரல் இராணுவத்தினுடைய ஜெனரல் நரவணே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதை என்னால் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்க முடிந்தது, தடுக்க முடியவில்லைன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒப்பந்த முறை 1970ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒப்பந்த முறை. இது மாதிரி ஒப்பந்த முறையே ஒழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ராணுவத்திலே ஒப்பந்த ரீதியான ஒரு பதவிகள் வரும்போது எப்படின்னு ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படின்னா முன்னெல்லாம் வந்து ஒரு இது அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் பொழுது இதோட ஓய்வு பெறும்பொழுது தான் அவங்க ரிட்டையர்ட் ஆவாங்க. ஆனால் இப்போ கிடையாது. 3 வருஷம்னா 3 வருஷம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே அடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் 3 வருஷம் தான் வேலை செய்ய, அதுக்கு மேலே இந்த இந்தியாவில் வசிக்கிறதுக்கு, இந்த நாட்டில் வசிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துடுறாங்க. அதை கேள்வி கேட்கிறார்கள், அவ்வளோதான். இது ஜனநாயகம் என்பது அதுதானே. கேள்விக்கு ஒன்று அது அந்த கொள்கைகளை வந்து மாற்று கருத்து இருந்தால் விமர்சனம் செய்வதுதான் ஜனநாயகம் கருதப்படுகிறது. ஆக இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்பு வந்து 60 ஆண்டு ஆட்சிகளில் எய்ம்ஸ் இருந்தது, டிஆர்டிஓ இருந்தது, ஓஎன்ஜிசி இருந்தது, இஸ்ரோ இருந்தது, ஆர்டிஐ இருந்தது, ஃபுட் செக்யூரிட்டி பில் இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா, மணிப்பூர் இருக்குது, இன்ஃப்ளேஷன் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஹேட்டர் ஸ்பீச் இருக்குது, எலக்ட்ரிக்கல் பாண்ட்ஸில் கரப்ஷன் இருக்குது. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இதை வந்து எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கு இருக்குது. ஆனால் ஒரு மாதிரியா கெஜ்ரிவால் வந்து அரெஸ்ட் பண்ணதில் யாரும் தவறு சொல்ல, 19 சம்மன் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் மார்ச் 30ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு 20ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் 21ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா மாரல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானதான் அவங்க பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் முதல் கட்ட தேர்தல் வந்து 11 நாள் பொறுத்த பிறகு தான் அவங்க வந்து வாக்கு சதவீதத்தினுடைய விவரத்தை வெளியிடுகிறார்கள். அதே மாதிரி 2வது கட்ட தேர்தல் 4 நாள் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்தப்ப அவருடைய அரெஸ்ட் இருந்தது, அதற்கு முன்பே இருந்தது இல்லையா?
தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே இல்ல வந்துருச்சு. நோட்டிபிகேஷன் கொடுத்த அந்த 20ஆம் தேதி மார்ச் 20, 21ஆம் தேதி அவர் அரெஸ்ட் பண்றாங்க. இல்ல இது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னர் நடந்தது தானே கெஜ்ரிவாலுடைய கைது. இல்ல கைது வந்து இல்ல சார், அதுக்கு தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரே வந்து இந்த கெஜ்ரிவாலுடைய கைது சரி. நடந்து விட்டது. அப்படின்னா தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி ஏன் பண்றீங்க? 19 முறை சம்மன் கொடுத்தீங்களே, அதை அப்போ கைது பண்ணியிருக்கணும்ல, அதை ஏன் உங்களுக்கு தடுத்தது? ஆகவே அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணுறது வந்து அவருடைய பிரச்சாரத்தை தடை செய்கிற மாதிரி தானே. இப்போ அதனால டெல்லியில் இருக்கின்ற 7 தொகுதிகளுமே பிஜேபி இது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக போகின்ற வாய்ப்பு இருக்குது. ஹரியானாவில் விவசாயிகள் போராட்டம் இருக்குது, அதனால் அங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ராங் ஹோல்டு ஏரியா, பஞ்சாபினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ஏரியா கெஜ்ரிவாலுடைய அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்குது. அதனால் அதெல்லாம் ஊபியே இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா முன்பெல்லாம் வந்து 3 விதமான வாக்குகளாக பிரியறதுக்கு இருந்தது. அகிலேஷ் யாதவுடைய கட்சிக்கு ஒன்று, மாயாவதி கட்சிக்கு ஒன்று, காங்கிரஸ் கட்சிக்கு பிரிவதற்கு இருக்கு. ஆனால் இப்பொழுது வந்து கெமிஸ்ட்ரி வந்து இன்றைக்கு என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறது. அது வந்து 3ஆக பிரிவதற்கு வாய்ப்பில்லை. இஸ்லாமிய வாக்குகள் கூட எல்லாமே நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு தான் வரும் என்கின்ற நிலைமையிலே அந்த 80ல் 73 தொகுதிகளை வென்றிருக்கிறார்களே, அதுவே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏறக்குறைய பாதிக்கு மேல் இன்றைக்கு என்டிஏ கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் தெளிவாக இருக்கிறது. சரி, சாய் சுதாகர்ட்ட அப்ப எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி வைக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அக்னிபாத்தா இருக்கட்டும், வேலை வாய்ப்பின்மையா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பாஜகவுடைய அந்த 400 அப்படிங்கிற கனவை தகர்க்குமா? இல்லை, 400ன்றது அவங்களுடைய இலக்கு, ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. அது அடையுமா அடையாதான்றது நமக்கு ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். இப்போது அடுக்கடுக்காக அண்ணன் வந்து சில விஷயங்களை சொன்னார். அதாவது கெஜ்ரிவால் அரெஸ்ட்டு அது அன்டைம்லி, அந்த டைம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போது ஒரு குற்றம் நடந்த பிறகு அவர் எலெக்ஷனில் ஒருத்தர் நிற்க போகிறாருன்னா, ஸோ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவரை வெளியில் விட்டு அப்புறம்தான் அரெஸ்ட் பண்ணணுமா? அப்போ குற்றம் செய்தது என்ன, யாருக்கு அகேன்ஸ்டாக குற்றம் செஞ்சாங்க, அவங்க பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க நிலைமை என்ன? இல்ல, இது ஒரு கேள்வி வருது. அது சரியா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தான் பண்ணணுமா? 19 முறை சம்மன் அனுப்பி இருக்காங்க, அப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாமே. அப்ப விட்டுட்டு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பண்றாங்க அப்படின்னா அவரை பார்த்து பயமான்னு கேக்குறாங்க. யாரை பார்த்து பயமா? கெஜ்ரிவாலை பார்த்து பாஜகவுக்கு பயமா, அவர் பிரச்சாரம் பண்ணிடுவாருங்கிற பயமான்னு கேக்குறாங்க. ஒன்று வந்து எதிர்கட்சிங்க ஒரு மகத்தான விஷயத்தை மறந்துடுறாங்க. எப்பெல்லாம் பிரதமர் மோடி அவருக்கு எதிர்ப்பாக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அந்த டைம் எல்லாம் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதாவது 2014 எலெக்ஷன் நடக்கும்போது மோடி அவர்கள் மட்டும்தான் என்னை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் தான் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன்னு பாஜகவில் சண்டை போட்டு அவர் பிரச்சாரத்துக்கு வந்தார். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சாய்வாலா நாட்டை ஆள முடியுமா அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. என்ன ஆச்சு? 228 சீட்டு, 278 சீட்டு, 282 வந்துடுச்சு. தனிப்பான்மையான மெஜாரிட்டி வந்துடுச்சு. ரெண்டாவது வாட்டி 2019 சௌக்கிதார் சோர் ஹே அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்போ என்னாச்சு? 303 வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க? இவர் வெறும் பொய் தான் பேசுகிறாரு, மதவாதத்தை அடிப்படையாக கொள்கிறாரு அப்படின்னு இந்த வாட்டி சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, அந்த 303 350 இல்லை 375 ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் சொல்கிறேன் என்ன நேரேட்டிவ்னு சொல்கிறேன் நான். அதாவது நீங்கள் இந்த ஒரு 9 மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா, டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், குஜராத், பீகார், யூபி, இந்த ஒரு 9 மாநிலத்தில் 274 சீட்டு. அதில் போன வாட்டி வந்து கிட்டத்தட்ட 230 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, மொத்தம் வாங்கின சீட்டு தொகுதிகள் ஜெயித்தது வந்து 303 சீட்டு. அந்த 303 தொகுதிகளில் இவங்க வாங்கியிருக்கிற வாக்குகள் வந்து 24 கோடி வாக்குகள். அப்படி ஆவரேஜ் பார்த்தா கூட 435 தொகுதியில் போட்டியிட்டு 300 ஜெயித்ததில் அந்த ஆவரேஜ் சராசரி சதவிகிதம் பார்த்தா கூட 5.5 லட்சம் ஓட்டு வருது ஒரு சீட்டுக்கு. 303 சீட்டுக்கு எடுத்தால் 6.5 லட்சம் ஓட்டு வருது. இதே காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த 6ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நேரேட்டிவ் என்னென்னா, இந்த 6-7ல்
45 சீட்டு ஜெயிச்சா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 52 சீட்டுக்கே வருவோம். அந்த 52 தொகுதியிலேயே இவங்களுக்கு அதிகபட்சமாக கிடைச்சது வந்து கர்நாடகாவில், கேரளாவில் அண்டு பஞ்சாபில். இந்த 3 மாநிலத்தில் கிட்டத்தட்ட அந்த 52ல் 30 தொகுதிகள் இந்த மாநிலத்தில் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு அந்த 52ல் கூட இவங்க வந்து ஒரு 40% தொகுதியில் ஒரு 5% டிஃப்ரென்ஸில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு ஸ்விங்கு எவ்வளோ வரணும்னா 15% வரணும், இல்லை 20% ஸ்விங்கு வந்தால் தான் எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக நிற்க முடியும். அண்ட் இப்போவே அவங்களுக்குள்ளேயே எவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்குன்னா, நேற்றுக்கு கேஜ்ரிவால் டிவியில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, காங்கிரஸ் கேண்டிடேட்டை கட்டி பிடிச்சி டெல்லியில் கேம்பெயின் பண்ணுறாரு. அந்த காங்கிரஸ் அங்கே வந்து கூட்டணி அந்த பரப்புரையில் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவை வீழ்த்துவதற்காக இது ஒரு அப்நார்மல் கூட்டணி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அப்போது பஞ்சாபில் எதற்காக காங்கிரஸை எதிர்த்து போட்டிடுறாங்க? அங்கே என்ன நேரேட்டிவ், அங்கே என்ன எய்மு? அண்டு கொஞ்சம் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் கூட ஏன் நீங்கள் கூட்டணி மறுத்துட்டீங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து ஒரு உதவாத கட்சி, அவங்க 40 தொகுதி கூட அவங்களால ஜெயிக்க முடியாது இப்படின்னு அவங்க சொன்னது. அது இந்த மாநிலத்துக்குள்ள, எது மாநிலத்துக்குள்ள சொல்கிறாங்க, எது 40க்கு 40 வந்துருமா? கிடையாது. இந்தியாவில் 40 தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றது திருமதி மம்தாவோட பேச்சு. ஏன்னா அங்கே எவ்வளோ சீட்டு இருக்குது? பெங்காலில் எத்தனை சீட்டு? அதில் எப்படி 40 வரும்? அவங்க தானே போன வாட்டி வந்து மம்தா பானர்ஜி 23 வாங்கியிருக்காங்க, பாஜக 18 வாங்கியிருக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ்க்கு எப்படி 40 வரும்? அங்கே மொத்தமே அவ்வளோதானே, 44 45 தொகுதி தான் இருக்குது. அதில் எப்படி 40 வரும்? மம்தா சொன்னது நாடு முழுக்க அவங்களுக்கு 40 தொகுதிகள் கூட ஜெயிக்கிறதுக்கு முடியாது அப்படின்றது அவங்களுடைய வாதம். அதே மாதிரி கேரளாவில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் தான் அங்கே மோதுறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி ஜெயிச்சு, அதாவது சார் கூட்டணி தானே சார். இப்போ யார் ஜெயிச்சாலும், கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாலும் சரி, காங்கிரஸ் ஜெயிச்சாலும் சரி, அது இந்தியா கூட்டணிக்கு தான். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி வெளியிலிருந்து ஆதரவு தருவோம்னு சொன்னால் கூட ஆதரவு தர்றாங்க. அங்கே அவங்க ஜெயிச்சாலும் சரி, கம்யூனிஸ்ட் வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, இது இந்தியா கூட்டணிக்கு தான். அவங்க ஒரே இலக்கில் என்ன போகிறாங்க அப்படின்னு சொன்னால், யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் பாஜக வரக்கூடாது, அதனால எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாங்கள் பெருசுப்படுத்துறது இல்லைன்ட்டாங்க. அப்போ இதை கண்டு திரும்ப திரும்ப இந்தியா கூட்டணியில் முரண்பாடு இருக்குது அப்படிங்கும் போது அது பாஜகவுடைய பதட்டத்தை தானே காட்டுது. சேரவே மாட்டாங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு சேர்ந்துட்டாங்க, 6 கட்டம் முடிஞ்சிருச்சு, 7வது கட்டம் வந்துருச்சு. அப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு யாருக்கு பதட்டம் இருக்கு? இப்படி எடுத்துக்கலாமா? ஒரு சின்ன குறுக்கீடு, முரண்பாடு இல்லாத எந்த கூட்டணியுமே கிடையாது. இவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு வரலாற்று குறியீடு. 1989 விபி சிங் கவர்மெண்ட்டுக்கு சிபிஐயும் பாரதிய ஜனதா பார்ட்டியும் வெளிலிருந்து சப்போர்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணிச்சு. அதுவும் வரலாறு தான். இருக்கட்டும் சார், இப்படி எடுத்துக்கலாமா? INDIA அப்படின்னு வச்சதுக்காக இந்தியா வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. ஸோ அந்த அடிப்படையில் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. நீங்க எந்த அடிப்படையிலோ வெற்றி யாரு வரணும் வரக்கூடாது அது மட்டும் தான். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. நீங்க என்ன விளக்கம் என்ன வேணாலும் அது கேலி கிண்டல் பண்ணனா கூட கிண்டல் கிடையாது. நீங்க சொல்றீங்க, அதாவது எதிர்த்து போட்டியிடுவாங்க, யார் ஜெயிச்சாலும் அது அவங்களுடைய வெற்றி தான். இது என்ன நியாயம்? இது அதாவது மக்கள் வரலாற்று உதாரணம் சொன்னார் இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணனும், ஒரு கவர்மெண்ட் பண்ணனும்போது அதற்கான முயற்சி. சரி, அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டும் பாஜகவும் நாங்க கூட்டணியில் இருக்கோம்னு சொன்னாங்களா? இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல வெளியில இருந்து மம்தா எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா,
நாங்கள் பெங்காலில் நாங்கள் வெற்றி பெறுவோம், ஆனாலும் மத்தியில் இந்தியா கூட்டணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன், விபி சிங் இருந்தபோது கம்யூனிஸ்டும் சப்போர்ட் இங்க அப்படி கிடையாது சார். பண்ணாங்க. இங்க இருங்க. ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து நாங்க கூட்டணி அப்படின்னு இந்த 26 கட்சி 3 மீட்டிங் நடத்தினாங்க. அவங்களோட கிராஃப் மேலே போனது உண்மைதான். ஜூலையில் அந்த ஃபார்ம் பண்ண உடனே அவங்களுக்கு 193 சீட்டு வரதா இருந்தது, பாஜகவுக்கு 305 சீட்டு வரதா இருந்தது. இதே இவங்களுடைய ஒற்றுமையை பார்த்து ஏப்ரல் 24 எடுத்த கருத்து கணிப்பில் என்ன ஆச்சுன்னா பாஜகவுக்கு 370 சீட்டும் இந்த கூட்டணிக்கு மறுபடியும் 145 150 சீட்டு தான் வர மாதிரி கருத்து கணிப்பு சொல்லுது. அதனால இவங்க ஒற்றுமை அதுலயே தெரியுது எப்படி இருக்கு. மக்கள் தான் அந்த வாக்கெடுப்புல சரி நம்ம பேசலாம், அடுத்தடுத்த சுற்றுகளை பேசலாம் சுருக்கமா. இப்ப இந்த பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா நம்ம இந்த தொகுதிகளை பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஓட் ஷேர்ல பின்னடைவு வருமா இந்தியா கூட்டணிக்கு? ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலைப்பு 370 வருமா வராதுக்கு குயிக்காக நான் வந்து ஒரு 400 310 வந்துடுது ஆல்ரெடி. அமித்ஷா சொன்னதுக்கும் 400 வருமா வராதுன்றதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஜகவோட கணிப்பு என்னென்னா, சில மாநிலங்களில் அவங்க அதிகமான சீட்டுகள் வாங்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது ஃபஸ்ட்டு நான் அஸ்ஸாம் எடுத்துக்கிறேன். அஸ்ஸாமில் வந்து மொத்தம் 14 சீட்டு, அதில் 9 சீட்டு பாஜக வாங்கினாங்க, காங்கிரஸ் கூட்டணி 5 சீட் வாங்கினாங்க. அவங்களோட கணிப்பு என்னென்னா அதை வந்து 9 11 ஆக்க முடியுமான்னு. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது இந்த எலெக்ஷனில். ஸோ அவங்களுக்கு கெயின் சொல்கிறேன், ஒரு 2-3 சீட் அங்கே கெயின் ஆகலாம். ரெண்டாவது அவங்க போனாங்கன்னா தெலுங்கானாவில் மொத்தம் 17 சீட் இருக்குது. பிஆர்எஸ் 9 வாங்கினாங்க, காங்கிரஸ் 3, பாஜக 4. அதில் அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு 7 இல்லை 8 சீட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அங்கே மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறாரு தெலுங்கானால 2019 நாங்கள் எதுவுமே வாங்கலை, இப்போ 2 சீட்டு வாங்குவோங்கிறாரு. இல்லை 3 சீட் வாங்கினாங்க 2019. காங்கிரஸ் 3 சீட்டு, பாஜக 4 சீட்டு. அது ஓட் பர்சன்டேஜே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாஜக 19.79%, ஆனால் 4 சீட்டு. காங்கிரஸ் 29.56%, ஆனால் 3 சீட்டு தான். பிஆர்எஸ் கிட்டத்தட்ட 40%, 9 சீட் வாங்கினாங்க. இப்போ அது பிஆர்எஸோட சீட்டில் குறைய போகிறது, டெஃபினட்டாக குறைய போகுது. அதில் பாஜக ஒரு 2-3 சீட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து அடிஷன் சொல்கிறேன், 303 வருதுன்னு வச்சுப்போம். முதல்ல அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லிடுறேன், அப்புறம் அவங்களுக்கு உண்டான சேலஞ்சஸ் என்னன்றது சொல்கிறேன். ஸோ நீங்கள் அஸ்ஸாமில் ஒரு 3, தெலுங்கானாவில் ஒரு 3 சீட்டு, அப்புறம் நீங்கள் ஒரிசா. இந்த ஒரிசா வந்தீங்கன்னா அப்போ வந்து 21 சீட் இருக்குது ஒரிசாவில். போன தடவை பிஜு ஜனதா தள் 12 சீட்டும், பாஜக 8 சீட்டும், காங்கிரஸ் 1 சீட்டும் வாங்கினாங்க. இப்போ இன்றைக்கு பாஜக நினைக்கிறது என்னென்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு, 8 பிஜேடிக்கும் 12 தனக்கு வரும்னு நம்புகிறாங்க. அதனால தான் இந்த சாமி சாவி பூட்டு எல்லாமே அதனால தான் அந்த சர்ச்சை வந்தது. காரணமே எங்களால் இங்கே 12 13 வர முடியும், உங்களை பின்னுக்கு தள்ள முடியுன்ற ஒரு நரேட்டிவ்னால தான் அதை பற்றி பேசினாங்க. ஸோ அங்கே நீங்கள் ஒரு 5 சீட் எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், ஒரிசா அண்ட் தெலுங்கானா. அடுத்து உண்டான வாய்ப்புகள் பார்த்தாங்க வெஸ்ட் பெங்காலில். இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 42 சீட்டில் 22 மம்தா, 18 பாஜக, 2 காங்கிரஸ். தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்ன கணிப்பு என்னென்னா அது அப்படியே மாறும், 22 பாஜக போகும், 18 தான் மம்தா வருவாங்கன்றது ஒரு கணிப்பு. அது வந்து எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. அப்படியே போட்டால் கூட அங்கேருந்து 5லேருந்து 6 சீட்டு பாஜகவுக்கு எக்ஸ்ட்ரா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அப்புறம் தமிழ்நாடு எல்லோரும் பேசுவாங்க. என்னோடய கணிப்பில் தமிழ்நாடும் கேரளாவும் மொத்தமாக சேர்ந்து 2 சீட்டு அவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் வாய்ப்புகள்னு பார்த்தா நீங்கள் நான் போட்ட கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திராவில் பாஜகவுக்கு 1 சீட்டு தான் கிடைக்கும், ஆனால் டிடிபி என்டிஏக்கு ஒரு 10-12 சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பாஜகன்னு பார்த்தீங்கன்னா 1 சீட்டு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே. ஸோ மொத்தமாக நீ கோட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 சீட்டு தான் அவங்களுக்கு கெயின். ஸோ நான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சேலஞ்சஸுக்கு போகிறேன். எங்கெங்கே இடத்துலாம் அவங்க இருக்கிற சீட்டை இழக்க போகிறது சான்சஸ் நான் சொல்கிறேன். நான் வெறும் டேட்டாவை தான் சொல்கிறேன், நான் வந்து வேறு எந்த கட்சிக்காக நான் ஒன்று பேச வரலைங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு மினிமமாக ஒரு 5லேருந்து 8 சீட்டு போகுன்றது தான் எல்லோரோட கணிப்பும். சில பேர் 15ன்னு சொல்லுவாங்க, நான் அந்த அளவுக்கு போகலை. 5லேருந்து 8 சீட்டு கர்நாடகாவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அந்த நார்தர்ன் பெல்ட்டில் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக 5 சீட்டுக்கு மேலே அவங்க இழக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 5 சீட்டு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 8, ஒரு 5னா 13. அதுக்கப்புறம் நீங்கள் பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஒரு
இதுவாக போட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் அவங்க வின் பண்ணது ஒரு 23 சீட்டு தான். 18 சீட்டு சிவசேனா தான் வின் பண்ணாங்க. ஸோ அதனால் என்டிஏ கூட்டணி தான் 41 வின் பண்ணாங்களே தவிர பாஜக அங்கே 23 தான். என்னோட கணிப்பில் ஒரு 5 சீட்டு 6 சீட்டு அங்கே போகுன்றது தான் என்னோட கணிப்பு. பீகார் போனீங்கன்னா அதே மாதிரி தான். அங்கே வந்து ஜனதாதள் யுனைடெட் 18 சீட்டு வச்சாங்க, இவங்க ஒரு 20 சீட் அது மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு 3-4 சீட் போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 சீட் இழப்பாங்க, ஒரு 15 சீட்டு கெயின் பண்ணுவாங்கன்றது தான் பாயிண்ட். கடைசியாக நான் உத்தரப்பிரதேஷ்க்கு வரேன். இதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உத்தரப்பிரதேஷில் போன முறை அவங்க 63 சீட்டு தான் வின் பண்ணாங்க. 10 சீட்டு சமாஜ்வாதியும் 5 சீட் வந்து 5 சீட் சமாஜ்வாதியும் 10 சீட்டு மாயாவதியும் வாங்கினாங்க. இப்போது தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னது என்னென்னா அந்த 63 2014 நம்பருக்கு போய்டும், 72 ஆகிடும் தான் எல்லாருமே சொன்னாங்க. அதுதான் அவங்களோட கணிப்பு. இப்போ ஆனால் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா தே வில் பி ஹாப்பி வித் 63. 66 வந்தாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க கிரவுண்ட் ரிப்போர்ட். ஸோ நீங்கள் இப்படி கூட்டு கைத்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை படத்தில் நம்ம ராதாரவி சொல்கிற மாதிரி கூட்டு கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர்ஸ் எனிவேர் பிட்வீன் 280 300-310 தான் வர முடியும். இந்த கெயின்ஸையும் இந்த இதையும் பார்த்தீங்கன்னா லாஸையும் பார்த்தீங்கன்னா அதுதான் இன்றைய நிலைமை. அதில் குறையலாமே தவிர கூட்டுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த முறை வந்து அவங்க சொல்றது என்னன்னா, அமைச்சர் ஜெய்சங்கர் கூட சொல்றாரு, நாங்க வந்து எங்களுக்கு ஒரு இடங்கள் கிடைக்கும், நாங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்க எங்களுக்கு அமையும் அப்படிங்கிறாரு. அந்த நம்பிக்கை சரியானதாக இருக்குதா? நம்பிக்கை தான் வாழ்க்கை, அப்படி நம்பி தான் ஆகணும். அவங்க இவங்கெல்லாம் இருக்கிறதுனாலே அப்படி ப்ராமினன்சி வந்துன்னு சொல்ல முடியாது. சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவாக நான் சொல்ல வரமுடில. 125 தொகுதிகள் ஏறக்குறைய வரும் தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும். அதில் வந்து ஒரு 20 தொகுதிகள் வந்து பிஜேபி வாங்கினாவே பெரிய காரியமாக இருக்கும். நாங்கள் சொன்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து வேணால் வித்தியாசம் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கிராஸ் ஃபயரில் குறைபாடுகள் வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது தான் அது வந்து அதனுடைய ஷேப்பு வந்து தெரியும். எல்லாமே இப்போ வந்து மாறி மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அமித்ஷா அவர்களே சொல்கிறாரு, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்கிறாரு. 10 வருடமாக என்ன பண்ணியிருந்தாங்க கேள்வி அதில் தொக்கி நிற்குது. மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் சொன்னீங்களே, அவரும் சொன்னார் சீனாவுடனான அந்த எல்லை பிரச்சனைகள்லாம் தீர்வு காணுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இப்போ நம்பிக்கையை சொல்லியிருக்கிறாரு. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீனாவுடனான பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அருணாச்சல பிரதேசத்திலே ஒரு 38 பகுதிகளிலே சீனா வந்து தன்னுடைய மொழியிலே பெயர்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சென்ற வருடம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி புதுடில்லியிலே நடைபெற்ற ஆல் இண்டியா டிஐஜிஸ் மீட்டிங்கில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார்கள். அதில் 65 ரோந்து பாயிண்ட்டுகளை சீனா, அதாவது கிழக்கு லடாக் பகுதியில் இருக்கின்ற 65 ரோந்து பாயிண்ட்டுகளில் 26 ரோந்து பாயிண்ட்டுகள் சீனாவசம் போய்விட்டது என்றே அறிக்கை கொடுத்துருக்கிறார்கள். ஆக அந்த நிலைமையிலே தான் எவ்வளவு பாதுகாப்பாக நாம் இருக்கிறோம் சொல்கிறாங்களே, நாங்கள் வந்து சீனா பாகிஸ்தான்லாம் வாழாட்ட மாட்டாங்க, அந்த நிலைமையிலே தான் இருக்கிறோம். இதையெல்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல இப்போ 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றால் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் அப்படிங்கிறத இப்போ 5-6 இந்த கட்ட தேர்தல் தான் நான் வந்து அவங்க இந்த முழக்கத்தை வைக்கிறாங்க. அப்ப இதோட தாக்கம் இருக்குமா? இப்ப வடகிழக்கு மாநிலங்கள் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அங்க பாஜகவோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வடகிழக்கு மாநிலங்களில் நடந்த ஒரு தேர்தலில் வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய மேடையிலே நான் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று அந்த மிசோராமினுடைய முதல்வராக இருந்தவரே சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோடியை இவர்கள் சேர்த்தால் நமக்கு உள்ளது போயிடுமே அப்படின்ற மாதிரி பயம் வந்திருக்கலாம். மணிப்பூரில் என்ன நடந்தது என்பது கிட்டத்தட்ட வடகிழக்கு மாநிலங்கள் முழுமே அதில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது. வேறு எங்கே அவங்களுடைய பாஸ்டன்ன்று சொல்லிட்டு எதை சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. உத்தரப்பிரதேசத்திலே சார் சொன்னார் 73 தான் அதிகபட்சமாக அவர்கள் வாங்கியது. அதிலே வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. இஸ்லாமிய ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக ஒரே அணிக்கு வரப்போகிறது என்பது மாத்திரமல்ல, ஜாதி ரீதியான அந்த அரசியல் அங்கே எடுபடவில்லை. ஆனால் அகிலேஷ் யாதவனுடைய அந்த இயக்கத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான அந்த பாடி கெமிஸ்ட்ரி இருக்குது, அது அங்கே ஒர்க் அவுட் ஆகும் என்கிற காரணத்தால் பாதிக்கு மேல் வந்து இந்தியா கூட்டணி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மற்றபடி வந்து வேறு ஒன்றும் அவங்க வந்து தென்னிந்தியாவில் வந்து கண்டிப்பாக 20 இடங்களுக்கு மேலே அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு என்பது ரொம்ப 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 கம்மி. இவங்க சொல்கிறது நாங்கள் வந்தால் தான் ஏதோ ஸ்டேபிள் கவர்மெண்ட் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாதைக்குரிய மோகன் குமாரமங்கலம் தான் அவர்கள் தான் சொன்னார்கள், ஸ்டேபிள் கவர்மெண்ட் cannot be a substitute for good government. குட் கவர்மெண்ட் தான் இப்பொழுது முக்கியம்.
303 350 பிரச்சனை இல்லை. நல்ல அரசாங்கம், மைனாரிட்டி 272 சிம்பிள் மெஜாரிட்டி வந்தால் கூட பரவாயில்ல, நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று தான் இந்திய மக்கள் விரும்புகிறார்கள். அதனால நல்ல அரசாங்கம் இருந்தாலும் அது நிலைக்குமா, நிலைப்பு தன்மையோட இருக்குமாங்கிற விஷயத்தை தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. சுழற்சி முறையில 10 வருஷமா ஆண்டுக்கு ஒரு முறை பிரதமர் அப்படின்னு அமைஞ்சதுன்னா அந்த ஆட்சி உங்களுக்கு சரியானதாக இருக்குமான்னு கேட்குறேன். 10 வருஷமா நிலைச்ச ஆட்சி தானே. 292 303 வரல வந்தாங்களே. என்ன வந்து கொன்றன்னா என்ன செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உலக்கடும்னு நல்லது ஏதாவது ஒன்று அவங்க சொல்லட்டும், அதை பற்றியே பேச மாட்டேன்றாங்க. அதனால் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டில் முசோலினி இது ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான், ஹிட்லர்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான், இடியமின் ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான். அது குட் கவர்மெண்ட் சொல்ல முடியுமா? அப்படிதான் இந்த கவர்மெண்ட்டும். நம்ம கலைஞர் அவர்கள் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தாரு சார், நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன் என்பதுகள். அப்ப அதுவும் நிலைப்புத்தன்மை அப்படிங்கறத வச்சுதான் இந்த வார்த்தைகள். அதாவது 76 மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்கின்ற சட்டத்தை கொண்டு வருவது கடுமையாக எதிர்த்தது திமுக. மிசா 500க்கும் மேற்பட்டவர்கள் மிசாவிலே அடைபட்டார்கள். ரிலீஸ் த லீடர்ஸ், ரிவோக் எமர்ஜென்சி, ரிப்பீல் மிசா, ரெஸ்டோர் நார்மல்சி, ரீஎஸ்டாப்ளிஷ் டெமோக்ரஸி என்கின்ற குரலை எழுப்பியது திமுக தான். ஆனால் இருந்தாலும் கூட 77 80 வரை நடைபெற்ற அந்த தமாஷா கவர்மெண்ட்டினுடைய நடவடிக்கைகளை பார்த்த பிறகுதான் நேரு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கடற்கரை கூட்டத்தில் சொன்னார்கள், we don't want any more தமாஷா in Delhi, we want a good government, stable government, and I believe that only Mrs. Gandhi can give us a good government என்று அன்றைக்கு சொன்னார்கள். அது குட் கவர்மெண்டா இல்ல ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்காக அந்த வார்த்தை வந்ததா? இல்ல, குட் கவர்மெண்ட் எமர்ஜென்சி பீரியடையும் அனுபவிச்சிருக்காங்க இங்க திமுக. அந்த இருந்தாலும் அந்த நிலையான ஆட்சி தருகங்கிற வார்த்தை தமாஷா கவர்மெண்ட் வேணாம், இது வேணும் நிலையான ஆட்சி தருக அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பாஜக சொல்றது அதுதான். இந்தியா கூட்டணி வந்து அது தமாஷா கவர்மெண்டா அமைஞ்சிருமோ அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல. 77 80 வரை நல்ல காரியங்கள், நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அது குளறுபடியான ஒரு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, ராஜ்நாத் சிங் ராஜ்நாராயணன் என்பவருடைய குளறுபடியான அந்த நடவடிக்கைகள் குழப்பம் ஏற்பட்டது. அதனால 10 வருடத்தில் என்ன நடந்ததுன்னு நான் கேட்குறேன். ஸ்டேபிள் கவர்மெண்ட் தானே, என்ன நல்ல காரியங்கள் நடைபெற்றிருக்குதுன்னு நம்ம அவங்களால சொல்ல முடியலையே. அதனால தான் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கச்சத்தீவு மேட்டருக்கு போகிறாங்க. இப்போ இருக்கிற என்ன நேற்றைக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் வந்து நாளைக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் பேசிட்டு இருக்காங்களேன்றதான் நான் சொல்கிறேன். அதனால இது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்ன்றது ஒரு சும்மா ஒரு மூட நம்பிக்கை தான். ஸ்டேபிள் கவர்மெண்ட் வில் லீட்ஸ் டு எ மொனார்ச்சி, அதாவது ஒரு முடியாட்சியை நோக்கி தான் அது போகும். முடியாட்சியை நோக்கி தான் அவர்கள் போய் கொண்டிருக்காங்க. ஏன்னா சுதர்சனம் அவர்கள் அண்ணன் சொன்னாங்க, RSS தலைவர் அந்த சுதர்சனம் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் சொன்னார், எங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானது இந்த அரசியல் சட்டம், ஆகவே இதை நாங்கள் முற்றுமாக மாற்றப் போகிறோம் என்கின்ற அந்த நிலையிலே தான் 4ஆம் கட்ட தேர்தலில் RSS ஸ்டைலில் இன்றைக்கு மோடி அவர்களும் மற்றவர்களும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். சரி, விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், அப்ப இந்த நிலையான ஆட்சி அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தேர்தல் களத்துல? நிலையான ஆட்சி அப்படின்றது வந்து நீங்க கடைசி 10 வருஷத்துல எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மேடம். நிலையான ஆட்சி இருக்கிறதால தான் இந்தியா எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியுது. நிலையான ஆட்சி இருந்தால்தான் காஷ்மீர் 370 சட்டம் வந்து நீக்கி மீண்டும் இந்தியாவோடு காஷ்மீர் இணைந்திருக்கிறது. நிலையான ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கையில் தான் மீண்டும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையே வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கான இதுவும் கிடைக்குது நம்மளுக்கு. சோ இந்த நிலையான ஆட்சின்றது எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுல நிலையான ஆட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க. திமுக வந்து கூட்டணி கட்சியோட ஆட்சி அமைச்சிருந்தா ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது, ஒரு சின்ன ஃபைல்ல கையெழுத்து போடுறதுக்கும் 10 கட்சி கிட்ட கேட்கணும் அப்படின்னா அது பிரச்சனை தான். திமுக அப்படின்ற ஒரு மாநில கட்சிக்கும் அது பிரச்சனை தான், இந்திய அளவு அது பிரச்சனை தான். இதுவரைக்கும் பாஜக வந்து மெஜாரிட்டி வச்சிருந்தாலும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறது கூட்டணி ஆட்சி தான். நிலையான ஆட்சியில் கூட்டணியை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டும் அப்படின்றது பாஜகவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மோடி இது வரைக்கும் அப்படிதான் பண்ணியிருக்காரு. அவர்கள் அதே மாதிரிதான் மீண்டும் கேட்கறாங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறத விட என்டிஏவை ஆதரியுங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க நிலையான ஆட்சியில் ஒரு கட்சி ஒரு மெஜாரிட்டி கிடைச்சி அவங்க தைரியமாக டிசிஷன் எடுக்கிற நிலைமையில இருக்கணும் அப்படின்னு தான் பாஜக அவங்க வந்து பிச் பண்றாங்க. இப்போ வரைக்குமே அது வந்து பாஜக கவர்மெண்டா இல்லாம என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு தான் அவங்க வந்து அதை முன்னெடுத்து பண்றாங்க. சோ நிலையான ஆட்சி அப்படின்றது எதுக்காகனா ஒரு டெசிஷன் டேக்கிங், பவர்ஃபுல்லான டெசிஷன் டேக்கிங் தேவை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்காக தான் அந்த பிச் பண்றாங்களே தவிர அதே சமயம் இந்தியா கூட்டணி வந்தா அது மாதிரி இருக்காதுன்னு எப்படி இப்ப பிரெடிக்ட் பண்ண முடியும்? அது நிச்சயமாவே தெரியுது மேடம். இவங்களால இப்பவே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வந்து அரைவ் ஆக முடியல. மேக்சிமம் உங்களோட காமன் பாயிண்ட் என்னன்னா மோடி அவர்கள் வரக்கூடாது, இது மட்டும்தான் ஒரு காமன் பாயிண்டாக இருக்கிறதே தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த அளவுக்கு சீட்டை வந்து பகிர்ந்து கொண்டு போட்டியிடலாம் அப்படின்றதே அவங்களால ஒரு காமனான பேலன்ஸ் கொண்டு வர முடியல.
அதான் அந்த புள்ளியில மறுபடியும் அவங்க அதே ஒற்றுமையை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம விட்டுட்டோம்னா பாஜக மறுபடியும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மீண்டும் பாஜக வரக்கூடாது அப்படிங்கிறதுல இதே முரண்பாடுகளை கலைந்து ஒருத்தரை பிரதமரா அதை தேர்ந்தெடுத்து போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல. அந்த பாயிண்ட் அதுக்கு முன்னாடியே கலைஞ்சிரும்னு சொல்றீங்கல்ல, அப்ப இதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு சீட்டு கட்ட கலைச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. பேசலாம் விக்னேஷ், பேசுங்க. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். விபி சிங் அவர்களோட எக்ஸாம்பிள் முன்னாடியே நம்ம எடுத்தோம். ராஜீவ் காந்தியை வீழ்த்தியாக வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையோட விபி சிங் தலைமையில ஆதரிச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த டைம் ராஜீவ் காந்தி தான் மெஜாரிட்டி சீட் வாங்கினாரு. ஐ மீன் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாரு. பட் அவர் ஆட்சி அமைக்க வரவில்லைன்னு சொன்ன உடனே விபி சிங் அவர்களை பிரதமராக்கி ஆட்சியை பிடித்தார்கள் எதிர்கட்சிகள். அனைவருக்கும் காமனான ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, தேசியத்தை மீட்க வேண்டும், இந்த தேசத்தை ராஜீவ் காந்தி இருந்து காப்பாற்றணும், நேஷனல் அஜெண்டா அப்படின்றது இருந்துச்சு, நேஷனலிசம்ன்றது அவங்களோட ஃபீலா இருந்துச்சு. ஆனாலும் அந்த அரசு எவ்வளவு சீக்கிரம் கவிழ்ந்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவர்கள் பல வகையில் ஒற்றுமையாக இருந்தார்கள். காரணம் என்னவா இருந்தாலும் கலைஞ்சதுக்கு கவிழ்த்ததுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும். அந்த மண்டல் கமிஷன், அதனால நடந்த ஒரு அரசியல், எதுவாக இருந்தாலும் அது நிலைக்காதுங்கிற. பேசுங்க விக்னேஷ், பேசுங்க. அதான் சார், 1990ல ஒரு ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா 2024ல வேற ஒரு ரீசன் வரும். அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வெறும் டெல்லியில் மட்டும்தான் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் 4-3 பிரிச்சிருக்கிறாங்க. இங்க மட்டும்தான் அந்த காமன் ப்ரோக்ராம்ன்றது ஒர்க் ஆயிருக்குது. அதே ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ்க்கும் பஞ்சாப்ல அது கிளியரா ஒரு இது கொண்டு வர முடியல. கோவால காங்கிரஸை ஆதரிக்கிறேன்னு ஆம் ஆத்மி சொல்லியிருக்கு. இது மட்டும்தான் ஒரு மினிமம் ப்ரோக்ராமாவே இவர்களால் அட்டெண்ட் செய்ய முடிஞ்சதே தவிர வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், கேரளா ஆகட்டும், கேரளால ராகுல் காந்தி வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்னு வேலை செய்து கம்யூனிஸ்ட் எந்த இடத்துல இவங்க காமனா ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதனாலதான் இந்த ஸ்திரத்தன்மைன்றது இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக மாறும்னு சொல்றேன். சரி, அப்ப என்ன மாதிரியான முடிவுகள் வருது? அதுக்கு முன்னாடி அண்ணன் 2 பாயிண்ட் சொன்னார், அது மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும். அதாவது நான் வாங்கினா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எடுத்து விடுவோம் சொன்னது தப்புன்ற மாதிரி 10 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டார். அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எதனால் வந்ததுன்னா மதிப்பிற்குரிய திரு ஜவஹர்லால் நேருனால் வந்தது. அதை மீட்டெடுப்போம் சொல்கிறது ஆளுமை. ஆனால் இதே ஃபரூக் அப்துல்லா இதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அணுகுண்டு வச்சுருக்காங்க, நம்ம தலையில் போட்டுருவாங்க, அந்த மாதிரி கோழைத்தனம் நம்ம இந்தியாவுக்கு தேவையில்லை. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசில் ஊடுருவல் சைனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பாரத பிரதமரும் சரி வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குவோம், அதை அவங்கள அடக்கிடுவோன்னு சொல்கிறாங்க. அது ஆளுமை, அதுதான் நமக்கு இன்றைக்கி இந்தியாவுக்கு தேவை. அதனால தான் இவங்க இன்னும் கண்டினியூ பண்ணணும். அதே சமயத்தில் 1962 நம்ம மதிப்பிற்குரிய பிரதமர் அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு சைனா உள்ளர வரும்போது அட்டாக் பண்ணும்போது கை கூப்பி ஒரு லெட்டர் எழுதுறாரு யூஎஸ் பிரசிடெண்ட்டுக்கு, ஜான் எஃப் கென்னடிக்கு லெட்டர் எழுதுறாரு. அதாவது எங்களுக்கு ஏவுகணைகளை கொடுங்க, ஃபைட்டர் ஜெட்ஸை கொடுங்க அப்படின்னு. அவங்க காலதாமதம் பண்ணுறாங்க. இல்லையே, 10,000 பேர் போனால் தான் அந்த ஜெட்டுகளை இயக்க முடியும்னு ஒரு பாராளுமன்றத்தில் அங்கே இது நடக்கும்போது, டிபேட் நடக்கும்போது இவர் இன்னொரு கோழைத்தனமான விஷயம் செய்கிறாரு. சத்தியமாக பாகிஸ்தான் மேலே இதை உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு கோழைத்தனம் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படின்ற ஒரு ஆளுமை தான் இன்றைக்கி வேணும். அந்த ஆளுமையை வச்சு தான் இதில் என்னாச்சு, கத்தாரில் 8 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க? ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கூட இல்லாமல் மீட்டு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி லாவோஸில் 23 பேரை சிறை பிடிச்சி வச்சுருந்தாங்க, அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க? பைரட் ஷிப்பில் 18 மாலுமிகள் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள், அவங்கள மாட்டிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க? அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஆளுமை இந்த 10 வருஷத்தில் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஒரு ஆட்சி தான் நிலையான ஆட்சி, அதுதான் மக்களுக்கு நல்லது பண்ணும். அதே மாதிரி வளர்ச்சி இல்லைன்னாரு. என்ன விதத்தில் வளர்ச்சி இல்லை? 10 கோடி கழிப்பிடங்கள் கட்டியிருக்காங்க, 18 கோடி குழாய் கனெக்ஷன், தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, 10 கோடி கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இன்றைக்கி ஒரு கிராமம் கூட எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இல்லாமல் இல்லை. இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஏர்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரயில்வே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் வளர்ச்சி பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் எது பொதுத்துறை இருங்க அதுக்கு இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. பொதுத்துறை நிறுவனங்கள் அதை தனியார் மயமாக்கிறார்கள். 160 நாடு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் உலகத்தில் இருக்குது. அதில் 109 நாடுகளில்
இந்த மாதிரி பிஸ்னஸ் எந்த நாடும் பண்ணலை. கவர்மெண்ட் இந்த 159 நாட்டில் எந்த கவர்மெண்ட்டுமே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. இந்திய அரசாங்கம் மட்டும்தான் பிஸ்னஸ். தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு வேலை வாய்ப்புக்காக இந்த பொது நிறுவனங்களை அதுல என்ன நமக்கு வளர்ச்சி என்ன கிடைச்சது, என்ன வேலை வாய்ப்பு கிடைச்சது, இதுக்கான வெள்ளை அறிக்கை இருக்கு. இதே இவங்க நம்ம வந்து சேவைக்காக பண்றோமா? பொதுப்பணித்துறை இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஹெச்எம்டியை கொன்னே போயிட்டாங்கல்ல. ஆனால் இவங்க ஹெச்ஏஎல் என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கி நிறுத்தியிருக்காங்க இல்லையா. ஹெலிகாப்டர் டீல் சைன் பண்ணி ஹெலிகாப்டர் அங்கே பண்ணுறாங்க இல்லையா. அது மாதிரி காப்பாற்றப்பட வேண்டிய புது நிறுவனங்களையும் காப்பாற்றுறாங்க, வேண்டான்ற நிறுவனங்களை விற்கிறாங்க. இன்னொரு திரும்ப சொல்றேன், 159 நாடுகள் பிசினஸ் பண்ணல, நம்ம இந்தியா மட்டும்தான் பிசினஸ் பண்ணது. ஆட்சி தான் பண்ண வேணுமே தவிர ஒரு அரசாங்கம் பிசினஸ் பண்ணக்கூடாது. நீங்க இது ஒரு தப்பா புரிஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது வந்து 99லேருந்து 2014 ஆவரேஜ் ஜிடிபி growthன்னு சொன்னேன், ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். அதையும் நான் ஜிடிபி பத்தி பேசுறேன், அது இல்ல நம்ம 24க்குள்ள அத பத்தி நம்ம பேசல. அது அந்த இல்ல அத வளர்ச்சியை பத்தி பேசுறேன். இவர் சொன்னார் சார், பொதுத்துறை நிறுவனங்களை பத்தி நீங்க சொன்னீங்க. ரயில்வே வந்து நான் என்னோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, உலகத்தரத்துக்கு உயர்த்த போகிறேன்னு சொல்லிட்டு 109 வழித்தடத்தில் இருக்கின்ற 155 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸை 35,000 கோடிக்கு 35 வருஷத்துக்கு டெண்டர் விட்டுறது தான் அவங்க விட்ட சாதனை. 4Gயும் 5Gயும் கொண்டு போய் ஜியோவுக்கு கொடுத்தனால பிஎஸ்என்லேருந்து 1,00,000 பேர் வேலை இல்லாமல் போயிட்டாங்கிறது அவங்க சாதனை. HAL சொன்னார்ல, ரஃபேல் விமானத்தோட டெக்னிக்கல் நோஹாவை வாங்கிட்டு HAL கொடுக்கறதுக்கு பதிலாக 1 மாதத்திற்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண ரிலையன்ஸ் அம்பானி கொடுத்தது தான் அவங்களுடைய சாதனையாக இருக்குது. விக்னேஷ் சார் வந்து விமர்சகர்னு போகிறீங்க, கொஞ்சம் நடுநிலைமையோடு அவர் வந்து பேசணும். சிஎம்பி ப்ரோக்ராமில் 23 கட்சிகள் என்டிஏல இருந்தது, நாங்கள் கூட இருந்தோம். நாங்கள் இருந்ததுனால தான் சிஎம்பியில் நாங்கள் இருந்ததுனால தான் என்எல்சி வந்து 52% பங்குகளை விற்க வேண்டும் என்று டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி வந்து தீர்மானம் போட்ட பிறகு, அமைச்சர் முடிவு செய்த பிறகு அதை நாங்கள் மாற்றினோம். இன்னைக்கு சிஎம்பியில் என்ன நடக்குது, என்டிஏலேருந்து இன்றைக்கு சிரோன்மணி அகாலிதள் ஏன் போனாங்க, விவசாய சட்டங்களுக்கு எதிராக அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னி கருத்து வேறுபாடுகள் அடிப்படையில் தான் அவங்க கூட்டணியிலிருந்து விலகி விட்டாங்க. அந்த நிலைமையில தான் பார்க்கணும். சார் சொன்ன மாதிரி 2001லேருந்து 2015 வரலும் 14 வரலும் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி. ஏன்னா அங்கு காது கொடுத்து கேட்டார்கள், கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் மற்ற எதிர்கட்சிகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்டார்கள். கிழக்கு லடாக்கில் இருக்கிற ரோந்துவில் 26 பாயிண்ட் பறி போயிடுச்சு சார், முதல்ல அதை மீட்டு கொடுங்க, அப்புறம் வீர தீரத்தை பற்றி பாரத சர்க்காருடைய இது வந்து நீட்டி முழக்கலாம். அதை முதல்ல வாங்கி கொடுங்க. 10 வருஷமா இருந்துட்டு இப்பதான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வாங்க போறாங்களா, இனிமே தான் அது வாக்குறுதி ஆயிருக்கு. இதுவரை மீட்டு தந்த வீரத்தை பண்ணீங்கன்னா பரவாயில்ல, இருக்கிறதையும் உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்ற மாதிரி இருக்குது பார்டர். அங்க போய் மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நியமம் 4 படைக்குன்னு திருக்குறளை மூட்டி முழக்க தெரியுதுல, முதல்ல அதை மீட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன் நிறைவு கருத்தா விக்னேஷ். மேடம், சார் வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நடுநிலைமையோட சொல்லணும்ட்டு. நான் காமன் மினிமம் ப்ரோக்ராமை பத்தி, காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வந்து இல்ல விவசாய மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு அகாதி தளம் வெளியில போயிடுச்சு. காங்கிரஸ் அந்த விவசாய மசோதாவை எதிர்க்கிறது. கெஜ்ரிவால் விவசாய மசோதாவை பத்தி என்ன சொன்னாருன்றது சாரே கொஞ்சம் சொன்னாருன்னா நல்லா இருக்கும். அவங்க எப்படி கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் இந்த இதர பதர கட்சிகள் எல்லாம் எப்படி ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்றதையும் விளக்க வேண்டும். அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து 10 வருஷமா கொண்டு வரணும்டாங்க. எல்லாரோட ஆட்சியும் 75 வருஷமாக கொண்டு வர முடியாத ஒரு இதுதான் இது. காங்கிரஸுக்கும் அதுல இருக்கு. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அவங்களால கொண்டு வர முடியல. அதை 75 வருடமாக சால்வ் பண்ண முடியாது இருக்கிற பிரச்சனையை நாங்க சால்வ் பண்ற அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வராங்க. அதனால பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்றது பாஜகவுக்கு ஒரு பிளஸ்ஸா தான் போகுமே தவிர அது எந்த விதத்திலும் மைனஸ் கிடையாது. கேஜ்ரிவால் எப்படி இருக்கான்னு கேட்டாரு. சண்டையிட்டே கொண்டு இருந்தாலும் சகோதரர் என்கின்ற அடிப்படையில் நாங்க ஒன்னா இருக்கிறோம். நீங்க கவலைப்பட தேவையில்லை, அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. சொல்லிக்கலாம் சார், அதுல தப்பு கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு சரி, நீங்களும் சொல்லுங்க. சிரோன்மணி எங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் சொல்லுங்க. எல்லாத்துலயும் உள்ளதா சார், பேசுங்க விக்னேஷ். ஆனால் இந்த எதிர்கட்சிகள் வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டும் லாங் ரன்ல வந்து நீர்த்து போய் விடுகிறது. நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அந்த சிஐஏ அறிக்கை வந்த போது ஊழல் ஊழல் ஊழல்னாங்க. ஆனா இந்த பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகள் அதை பத்தி பேச முடியல. ஏன்னா மோடி அவர்களுடைய கிளீன் இமேஜ்ன்ற இமேஜை இவங்களால உடைக்க முடியவில்லை அப்படின்றதா உண்மை. இல்ல கிளீன் இமேஜ்னா அதான் எலெக்ஷன் என்ன கிளீன் இமேஜ் இருக்கு, தேர்தல் பத்திரத்தை விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க. நீங்க பேசுங்க. சூப்பரான क्वेश्चन மேடம். எக்ஸாக்ட்லி அந்த எலெக்ஷன் பாண்ட்ஸ்ல 6000 பத்திரம் காணோம் சார். கிளீன் இமேஜ் அவர் போய்
தான் தேர்தல் பத்திரம் பாயிண்ட் கரெக்டான நேரத்துல எடுத்தீங்க. சிஏஜி வந்து 7.5 லட்சம் கோடி, வரேன். சிஏஜி நேரம் 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது. இருங்க ஒரு க்ளீன் இமேஜ் இருங்க சார், அவர் பேசட்டும், அதுக்கான பதில் சொல்லட்டும். பொறுத்த வரைக்கும் 66% இன்கம் தான் பிஜேபியோட டோட்டல் இன்கம்ல 66% மட்டும்தான் தேர்தல் பத்திரம். ஆனால் திமுகவிலும் மேற்கு வங்கத்துல அந்த மம்தா பானர்ஜி அவங்க கட்சியிலும் 99% ஆஃப் த இன்கம் வந்து தேர்தல் பத்திரம் மூலமா இல்ல, அப்ப ஏன் அப்ப இது தப்புனா அது தப்புன்னு சொல்லுவீங்களா விக்னேஷ்? இல்ல, அப்ப தப்பு நான் சொல்றேன் மேடம். இல்ல, நான் சொல்றேன். ஒரு இல்ல அப்ப நாங்க அவங்களும் தப்பு செஞ்சிருக்காங்க, நாங்களும் தப்பு செஞ்சுக்கிறோம் சொல்றீங்களா? இல்ல, அது சொல்லல. தப்புன்னு கவர்மெண்ட் ஒரு நினைச்சா ஸ்கீம் ஏன் கொடுக்குது. வாங்குனீங்கன்னு அந்த கேக்குறாரு. ஸ்கீம் வந்து ஏன் தப்புன்னு வாங்குனீங்க? சொல்லுது சுப்ரீம் நீங்க ஏன் கோர்ட். வாங்குனீங்க? சார் சுப்ரீம் கோர்ட் ஏன் வாங்குனீங்க? இல்ல, இருங்க, சுப்ரீம் இருங்க. கோர்ட்ல கொடுத்ததுக்கும் ஆர்டிஐல கொடுத்ததுக்கும் இருங்க சார். 4000 பாண்ட் வரல, கணக்கு வரல. இருங்க சார், அது எல்லாம் எங்க முத போச்சு? அது அடுத்த அதை ஏன் கட்டம். மறைக்கிறீங்க இருங்க, இப்ப? அவர் அடுத்த கட்டம் அவர் கேக்குற பேசுங்க விக்னேஷ் பேசுங்க. தேர்தல் பத்திரம்ன்ற ஒரு கான்செப்டே இல்லை என்றால் கூட ஆ. பாஜக வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் அந்த ஃபண்ட் வாங்கின கட்சியா இருந்திருக்கும். அவங்களுக்கு 2000 கோடியில இருந்து 3000 கோடி வரைக்கும் ஃபண்ட் வந்து இல்ல ஒரு குறுக்கீடு இல்ல ஒரு குறுக்கீடு இது தப்புன்னும் போது இந்த கட்சிகள்லாம் ஏன் வாங்குனாங்க அந்த பாண்ட? சரி, ஏன் அதான் வாங்குனாங்க? அதை ஏன் மறைச்சீங்க சார்? இருங்க. சீரியல்ல அந்தரிதாஸ் பிரகாரம் இருங்க. கொடுக்க சொன்னாங்க. 4000 பாண்ட் ஏன் மறைச்சீங்க? விக்னேஷ் சொல்ல நீங்க வேண்டியதுதானே? பேசுங்க. விக்னேஷ் பேசுங்க. அதேதான் மேடம் நான் சொல்றது இதுதான். சிஏஜி ஊழல் அப்படின்றது சொன்னாங்க. அந்த சிஏஜி அறிக்கை பற்றி ஆ. ஒரு வார்த்தை கூட இந்த பிரச்சாரத்துல எந்த விதமான இந்த கட்சி ஒரு சொல்லல. மாசமா வரேன், ஊழல் இருங்க. பத்தியே சொல்லல, பேசுறாங்க. அது இல்லைன்னு ஆயிடுமா? சாய் சுதாங்க, இருங்க. ஊழல் பத்தியே பேசுங்க. இருங்க, அது இல்லைன்னு ஆயிடுமா? சிஏஜி சார், அறிக்கை இருங்க பத்தி சார், பேசணும் அந்தரிதாஸ் இல்லைன்னு ஆயிடுமா? இருங்க சார், அவர் பேசட்டும். பேசுங்க விக்னேஷ் பேசுங்க. அதுக்கடுத்து சிஏஏ பத்தி சொன்னாங்க. சிஏஏ இப்ப சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. மீண்டும் இந்த பிரச்சாரத்துல வந்து சிஏஏ வந்து ஒரு பெரிய டாபிக்காக கிடையாது. எப்ப பண்ணீங்க? ஆனா 2019 சட்டம் போட்டு இப்பதானே பண்ணீங்க. இருங்க சார், அந்தரிதாஸ் சார் இருங்க. பாஜகவிற்கும் பிரச்சாரம் பாத்தீங்கன்னா அந்த வெல்த் சர்வே ஆகட்டும், இல்ல சாம் பித்தோர் அவர்கள் சொன்ன ரேசிசம் கமெண்ட் ஆகட்டும், அதை வந்து அவங்க வந்து பயங்கரமா பிச் பண்றாங்க. ஆனா பாஜகவுக்கு எதிராக இருந்த பாயிண்ட்களை இந்த 5 வருஷத்துல அவங்க சொன்ன பாயிண்ட்ல வந்து முக்கியமானது சிஏஜி ஊழல் குற்றச்சாட்டும் டிஏவும். அது இந்த பிரச்சாரத்தில் எந்த விதமான தாக்கமும் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு சரி, வேலை நான் வாய்ப்பு எடுத்துக்கிறேன். தாக்கத்தை நிறைவு கருத்தா ஏற்படுத்திச்சா? நான் எடுத்துக்கிறேன். நான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்தில் சுருக்கமாய் கரம் உயர்த்தி சுருக்கமா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஊழல்ன்றது 2 பேருமே அது பெருசாக எடுத்து வைக்கல. ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் கேட்டு சலிச்சு போச்சு. ஊழல்னு இந்த கட்சி அந்த கட்சி ஊழல்னு சொல்லும், அந்த கட்சி இந்த கட்சி ஊழல்னு சொல்லும். ஊழல் ஒரு பெரிய பொருட்டா இல்லை, வாழ்வாதாரம் தான் இந்த எலெக்ஷனில் இம்பார்ட்டன்ட், ஊழல் இம்பார்ட்டன்ட் இல்லை. சரி, நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். விருந்தினர்களுக்கு நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் 4 அன்று என்ன தீர்ப்பை மக்கள் தரப்போகிறார்கள் என்று. நன்றி, வணக்கம்.